கனக சபாபதி, இங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எந்த ஒரு கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கு தயாராக இல்லாமல் இடஒதுக்கீடு என்கிற ஒரு சிஸ்டத்தையே ஒழிக்க பார்க்கிறது பாஜக அப்படிங்கிற பரப்புரையை எதிர்வினையாக காங்கிரஸ் தேர்தல் பரப்புரையில முன்வைக்கிறாங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொன்னது முதல்ல ஒரு சுருக்கமான வரலாறு சொன்னேன். அதில் எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிரியாக காங்கிரஸ் தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ நண்பர்கள் கேட்டாங்க, நீங்களும் சொன்னீங்க இதை பற்றி மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குதுன்னு. எல்லாருக்கும் தெரியும், சுதந்திரம் அடைந்து 70-75 வருஷத்துக்கு அப்புறம் 2018க்கு ஓபிசி கமிஷனுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது கட்சி. ஒரே ஒரு நினைவூட்டல் மட்டும்தான். இப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் இருக்கிறதுனால என்ன செய்தோம் அப்படிங்கறதை தாண்டி என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறோம். அது இன்னும் இருக்கக்கூடிய 5 கட்ட தேர்தலுக்கான பார்வையாகவும் அதுதான் இருக்கு. நினைவூட்டுறேன் உங்களுக்கு சக்கரவர்த்தி. ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். அவங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க பொது வழியில, அதற்கு நான் சுருக்கமா பதில் சொல்ல வேண்டியது கடமை. மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கல்வித்துறை எடுத்துக்கிறேன். நான் கல்வித்துறையிலிருந்து வர்றேன். நீங்க 1986ல கோட்டா வருது, ஆல் இண்டியா கோட்டாங்கிறது வருதுங்க. 2007 அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கல்விக்கான மத்திய கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு சட்டம் திருத்த சட்டம் 2007 வருது. அதுல அகில இந்திய கோட்டாவில் SC ST OBC மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. மோடி அரசாங்கம் தான் செஞ்சிருக்குது. அது செஞ்சதுனால என்ன பலன் மட்டும் சொல்றேன். நீங்க மெடிக்கல் சீட் மட்டும் MBBSல வருடத்திற்கு 1500 மாணவர்கள், பிஜில 50% ரிசர்வேஷன் 2500 மாணவர்கள் வருடம் பண்றாங்க. நீங்க மருத்துவக் கல்லூரி மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல எண்ணிக்கை சீட்டுகள் மட்டும் இடம் 50-52 விழுக்காடு MBBS சீட் அதிகமாக இருக்குது. பிஜி சீட்டு 83% ஆயிருக்குது. மருத்துவக் கல்லூரிகளே சுமார் 300 மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது அனைத்துமே இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக பயன்படக்கூடிய விஷயம். அவர் கனக சபாபதியோ ஒரே ஒரு விஷயம் இல்ல, நீங்களோ அல்லது பாஜக ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ சொல்லக்கூடியது ஏதோ இந்த 10 ஆண்டு காலம் மட்டும்தான் பாஜக ஆட்சி காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றீங்க. வாஜ்பாய் ஆட்சி காலம்லாம் பாஜக ஆட்சி காலத்துல சேர்த்துக்க மாட்டீங்களா? சார் அவங்க சொல்றது 10 ஆண்டு காலத்தை குறை சொல்றதுனால நான் சொல்றேன். பெரிய வரலாறு எனக்கு பேச தெரியும். 10 ஆண்டு காலத்தை குறை சொல்றதுனால நான் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறதுக்கு. அவர் நிறைய குறைகளை எங்களை பத்தி சொன்னார். மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒன்னும் செய்யலைன்னு சொன்னார். முழுக்க தவறு. புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. நாம எல்லாரையுமே சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் பாரதியர்கள், இந்துக்கள், இந்தியர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். முத்ரா கடன் திட்டம் மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு 34% கொடுத்திருக்குது. அவங்க 15% மக்கள் தொகை, 34%. ஆவாஸ் யோசனா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 31% இஸ்லாமியர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாம யாருக்கு மறுக்கிறது? அவர்கள் ஏழைகள் யாரும் பலன் பெற வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாக உருவாக்கக்கூடிய திட்டத்துக்கோ இடஒதுக்கீட்டு முறைக்கும் ஒப்பிடுறதே முதல்ல தவறு சார். இடஒதுக்கீடு என்பது கல்வியில் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு முடிங்க. சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் முடிங்க. அவர் மோடி அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னார்ல. அவர் மோடி அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார். அப்போது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். அதற்கு நான் பதில் சொல்ல. நீங்க தான் பதில் சொல்லணும். நான் இதை ஒப்பிடல. அவர் மோடி அரசாங்கம் 10 வருஷத்துல இஸ்லாமியர்களுக்கு ஒன்று செய்யலின்னு நண்பர் சொன்னாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது என்னுடைய கடமை. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன். மோடி அரசாங்கத்துல தான் ஓபிசிக்கள் முதல் முறையாக 27 பேர் மொத்த மந்திரி சபையில 35% சுதந்திர இந்தியாவில் பிரதமர் அமைச்சர்களாக ஆகி இருக்கிறார்கள். 8 பேர் பட்டியலின மக்கள், 12 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், 8 பேர் மலைவாழ் மக்கள். முதல் முறையாக இவர்களுக்கெல்லாம் மோடி அரசாங்கம் தான் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போது வரக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் எல்லா விதமான மக்களுக்கும் அவர்கள் மத வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல்
இல்லாமல் ஏழை மக்களுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் அமல்படுத்தி கொண்டு வருவது மோடி அரசாங்கம் தான். இந்த கடந்த 10 ஆண்டுகளை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டதனால கேட்கிறேன், இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் எத்தனை முறை ஓபிசி பிரிவை சார்ந்தவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள்? அதற்கு பாஜக அரசினுடைய பதில் என்ன? அதாவது சென்சஸ் நடத்துறதுக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு என்ன சிரமம்னு சொன்னா ரெண்டு விஷயம். கொரோனா வந்தது 2021 கொரோனா வந்ததுனால, 20 கொரோனா வந்ததுனால அது போஸ்ட்போன் ஆச்சு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எது என்பதை அந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ள முடியும். அந்த திருத்தத்தை கொண்டு வந்தது மோடி தான். அந்த திருத்தம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்ததுனால இப்ப தமிழ்நாட்டில் எதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் என்பதை நம்முடைய சட்டமன்றம் முடிவு செய்து கொள்ளலாம். சரி, நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம் நினைக்கிறேன். சரி, நான் வரேன். பலன் பெற்றிருக்கிறார்கள். சரி, நான் வரேன். திருகோபன், கர்நாடகத்துல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் மோடி குற்றச்சாட்டு. அது ஓபிசியில் இருக்கிறவங்க பறிச்சு அந்த 31% சப் கேட்டகரி 4%, அவர்களும் பின்தங்கிய நண்பர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த 4% கொடுத்தத பொம்மை அரசு 2% ஒக்கலிங்கா 2% லிங்காயத்துக்கு பறிச்சு மேல் ஜாதி இந்து சமூகத்துக்கு பறிச்சு கொடுத்தது பாஜக அரசு. இதை உச்ச நீதிமன்றம் ஸ்டக் டவுன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு அந்த 4% கண்டினியூ ஆகுது. உச்ச நீதிமன்றம் மீண்டும் அந்த ஓபிசி பட்டியல்ல 4% சேர்த்துட்டாங்க. அடுத்து இந்த நீண்ட வரலாற்றை பத்தி பேசுறார் கனக சபாபதி. RSS என்ற ஒரு இயக்கம் ஆரம்ப காலத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல, தேசிய கொடி ஏத்துக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இது ஆன்டி, இது கடுமையாக RSS இயக்கம் ஒரு ஆன்டி தலித், ஆன்டி விமன். அந்த அடிப்படையில் இந்த கான்ஸ்டிடியூஷன் டு பி பேஸ்ட் ஆன் மனுஸ்மிருதி RSS சொல்லியிருக்கு. அது ஆர்கனைசர்ல வந்திருக்கு. கோல்வால்கர் எழுதியிருக்கார். சாவர்கர் கடுமையாக இந்த நீங்க பதில் சொல்ல, அவர் பேசி முடிச்சிட்டோம். இல்ல கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்க மாட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இல்ல பேச பதில் சொல்லிட்டே இருந்தா அவர் பேசி முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் நாட் பேஸ்ட் ஆன் இந்து நேஷன். கடைசியா சொல்லுங்க. இந்து நேஷன். அதனால நான் இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோல்வால்கர் பண்ணார். டெல்லியில அம்பேத்கர் டிராஃப்டட் இந்து கோட் பில், அதை எதிர்த்து RSS ஆன்டி இந்து கோட் பில் கமிட்டின்னு போட்டு டெல்லியில ராம்லீலா கிரவுண்ட்ல மிகப்பெரிய கூட்டம் நடத்தி ஆட்டம் பாம் ஆன் இந்து சொசைட்டி அப்படின்னு அது சொன்னாங்க. இந்து கோட் பில்ல இந்து சொசைட்டிக்கு எதிரான ஒரு ஆட்டம் பாம் மாதிரி இது அம்பேத்கர் பண்றாரு சொல்லி அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு பிரதமர் இருவரது கொடும்பாவியம் கொளுத்தியவர்கள் RSS இயக்கத்தினர். இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு எங்களுடைய கருத்து என்பது, நாங்கள் மதத்தின் அடிப்படையில் மக்களை பார்க்கவில்லை, ஜாதி அடிப்படையில் பார்க்கவில்லை. சோசியலி எஜுகேஷனில் பேக்வேர்டாக யார் யார் எந்தெந்த மதத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த ஜாதியில் இருக்கிறார்களோ அவர்களை பின்தங்கிய கமிஷன் அவர்கள் அடையாளப்படுத்துகிறவர்களுக்கு இடஒதுக்கீடு